பெட்ரோல் அடிச்சியா, நீ பெட்ரோல் அடிக்கல இல்ல, எதுக்கு என் பம்ப்ல டாய்லெட் யூஸ் பண்ற, கிளம்பு அப்படின்றாப்ல. அதே மாதிரி இது ஒன்னும் பப்ளிக் டாய்லெட் இல்ல அப்படின்னு சொல்றாப்ல. அந்த நபர் சொல்றாரு இது பப்ளிக் தான் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே அது பப்ளிக்கா இல்லையா? ஆமா, பெட்ரோல் பம்ப்ல இருக்கிறது பப்ளிக் டாய்லெட் தான். நீங்க ஒரு பெட்ரோல் பம்ப் வைக்கணும்னா ஒரு 6 சர்வீஸ் மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துதான் ஆகணும். மக்கள் உங்க பெட்ரோல் பம்ப்ல பெட்ரோல் அடிக்கிறாங்க அடிக்கல அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த 6 விஷயத்தையும் நீங்க ஃப்ரீயா கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா உங்க பெட்ரோலோட தரத்தையும் அளவையும் செக் பண்ண அனுமதிக்கும். எமர்ஜென்சி கால் கண்டிப்பா இருக்கணும், அதாவது ஒரு போன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கண்டிப்பா இருக்கணும். பாத்ரூம் கண்டிப்பா இருக்கணும். வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, லேடிஸ் இவங்களுக்காக வைக்கப்பட்டது. அதுக்கு நீங்க காசு கொடுக்கணும் அவசியம் இல்ல, பெட்ரோல் அடிக்கணும் அவசியம் இல்ல. சுத்தமான குடிநீர் இருக்கணும், நீங்க குடிச்சுக்கலாம். நம்ம வண்டிக்கு காத்தடிக்கிறோம்ல, அதுக்கு காசு கொடுக்க தேவையில்ல. இது எல்லாமே அந்த பம்ப்ல நீங்க பெட்ரோல் அடிக்கலைனாலும் அவங்க ஃப்ரீயா கொடுக்க வேண்டிய சர்வீஸ். கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி லைசன்ஸே கேன்சல் பண்ணலாம். எந்த ஊர் எந்த லொக்கேஷன் சொல்லு தலைவா, ஒரு 15 பேர் போய் சண்டை போட்டு ஆகிருந்துட்டு வரலாம். அப்பதான் அடங்குவாங்க இந்த மாதிரி பேப்பர்.